ஹாய் everybody. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே நாமளும் பிஸ்னஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்குது. சரி ஓகே அப்படின்னு நாமளும் பிஸ்னஸ் பண்ணுறோம். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுட்டோம். மணி, பார்ட்னர்ஷிப், லேபர், கம்பெனி அண்ட் எக்ஸட்ரா பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு 6 மந்த் கூட நம்மளால் நம்ம பிஸ்னஸில் ஸ்டே பண்ண முடியல. எனக்கெல்லாம் பிஸ்னஸ் செட் ஆகாது அப்படின்னு ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுறோம். ஏன் இப்படி எல்லாம் கிவ் அப் பண்ணுறாங்கன்னு திங்க் பண்ணியிருக்கீங்களா? இப்படி ஏன் கிவ் அப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா காம்படிஷன் நம்ம செய்கிற எல்லா தொழிலையும் இருக்குது. ஸோ அந்த காம்படிஷன்லாம் இல்லாமல் அப்படி காம்படிட்டர் இருந்தாலும் அவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு நாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்பர் 1, ஓப்பனிங் தி பெனிஃபிட்ஸ். இன்னைக்கு 90% ஆஃப் பிஸ்னஸ் ஃபெயிலியர் காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்கு என்ன தேவைங்கிறதை புரிஞ்சிக்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சவுதியில் போய் நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் 15 ரூபா 20 ரூபான்னு சொன்னால் கூட அங்கே வாங்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே அதோட தேவை மக்களுக்கு இல்லை. ஆனால் அதுவே ஒரு லிட்டர் பெட்ரோல் 80 ரூபா 90 ரூபா அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் அடிச்சு பிடிச்சி வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்தியாவில் அதோட தேவை மக்களுக்கு இருக்குது. ஸோ மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஃபைன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணோம்னா அவங்க பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீச் ஆகிடும். இப்போ உலகத்தில் பெட்ரோல் இருந்தால் மட்டும்தான் வண்டி ஓடும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இதை விட்டால் வேறு வழி இல்லை. இது ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக கொண்டு வந்தார் எலான் மஸ்க். பெட்ரோல் தேவையே இல்லை, எலக்ட்ரிசிட்டி போதும் அப்படின்னு எலக்ட்ரிக்கல் கார், பைக் அப்படின்னு வந்துச்சு. இப்போ அங்கே மக்களோட பிரச்சனை தீர்த்து வச்சனால எலான் மஸ்க் இன்னைக்கு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்காது. ஸோ ஃபைண்ட் எ ப்ராப்ளம் அண்ட் சால்வ் இட். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஆனால் எல்லா கடையிலையும் பேங்க்லேயும் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஒரு எமர்ஜென்சினா கூட பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இதை அழகாக புரிஞ்சுக்கிட்டு வேலையை ரொம்ப சிம்பிளாக மாற்றிட்டாங்க. மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபோன்பே, கூகுள் பே, இதுக்கு பேர் தான் ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கூப்பிட்ருக்கு. இப்போ பிஸ்னஸோட பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு மக்களோட தேவையை பூர்த்தி செய்யுங்க. 2வது, மக்களோட பிரச்சனை தீர்த்து வைங்க. 3வது, ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கூட்டுங்க. நம்பர் 2, டு பி டிஃப்ரெண்ட். உங்கள் ஆடியன்ஸ் உடனே ஆக்ஷனில் தூண்டி விடுற ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடையை குறைங்க அப்படிங்கிறது பதிலாக கொழுப்பை அழிங்க அப்படிங்கிறது எப்படி இருக்குது? உடனே ஒரு அட்ராக்டிவாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது. உங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுங்க அப்படிங்கிறது பதிலாக வருவாயை வினையில உயர்த்துங்க அப்படிங்கிறது எப்படி இருக்குது? கேட்ட உடனே அதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. இட்ஸ் கால்டு டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸை பிஸ்னஸில் க்ரியேட் பண்ணு. நம்பர் 3, பிளான் அண்ட் ஆக்ஷன். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே நம்ம வரணும் அப்படின்னா மக்கள்கிட்ட இருக்கிற அவநம்பிக்கை போகணும். உங்களோட வெப்சைட் இப்படி இருக்கணும். அது எப்படி அப்படின்னா சொல்கிற மாதிரிங்க, உங்களோட வெப்சைட் இப்படி இருக்கணும். உங்களோட கார் 20 நாள் விற்கப்படும், இல்லைன்னா அது ஃப்ரீ. உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் இடையில 15 கிலோ குறையல அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஃபீஸும் வாங்க மாட்டோம். உங்களோட சர்வீஸு, உங்களோட வீடு 30 நாள் விற்கப்படும், இல்லைன்னா அது நானே வாங்கிக்கிறேன். நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதை கூட ஒரு நல்ல ஐடியா இருக்க முடியுமா? ரொம்ப சூப்பரான ஐடியா பிஸ்னஸ் மெத்தடு. இதை ரியல் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண ஒரு கம்பெனி எனக்கு ஞாபகம் வருது, டாமினோஸ் பீட்சா. கரெக்டான டைமில் பீட்சா கொடுக்குறோன்னு சொல்லலை, 30 நிமிஷத்தில் கொடுக்கல அப்படின்னா அது ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. த கிரேட் பிளானிங் அண்ட் ஆக்ஷன். நம்பர் 4, கீப் ஸ்மால் அண்ட் கிளியர். நீங்கள் பார்க்குற எல்லா பிஸ்னஸ் லோகோ பாருங்களேன், ஸ்மால் லெட்டராக இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்ன சிம்பிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அமேசான் ஆப்பில் எடுத்துப்போம். ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ரெண்டு செக் பண்ணி பாருங்களேன், கிளியர் பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீளமாக இருந்தால் கஸ்டமர் படிக்க மாட்டாங்க. இட்ஸ் கால்டு சைக்காலஜி. பிஸ்னஸில் கிளியர் அண்ட் ஸ்மால் வெரி இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும். நம்பர் 5, ஆல் கனெக்டட் டு மார்க்கெட்டிங். இப்போ எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு விளம்பரம் தேவை, தெரிவிக்கணும், இல்லைன்னா வேஸ்ட்டு தான். சோசியல் மீடியாவில், வெப்சைட்டில், டிவியில், மக்கள் அதிகமாக போடுற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்படிட்டர் ஓவர் கம் பண்ணி பிஸ்னஸை எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறதுங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்புறம் நான் அதை ரிசர்வ் பார்க்கணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.